வணக்கம் ரிதி. ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக கோப்பை வென்று ஐபிஎல் சாம்பியனாக உச்சத்தில் இருக்கும் ஆர்சிபி அணியை விற்கப் போவதாக அதன் உரிமையாளர்கள் அறிவித்தது ரசிகர்களை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது ஆர்சிபி அணியை நடிகர் ரன்பீர் கபூர் வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஷாருக் கான் கொல்கத்தா அணியை பங்குதாரராக இருக்கும் நிலையில் ஷாருக் கானுக்கு அடுத்தபடியாக பிரபல பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் இரண்டாவது நடிகராக ஐபிஎல் அணியை வாங்கப் போகிறார். அது மட்டுமல்லாமல் ஆர்சிபி அணி விற்பனைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டவுடன் ஆர்சிபி அணியை வாங்க பலர் போட்டி போட்ட நிலையில் பல முன்னணி நிறுவனங்களும் பல பிரபல நட்சத்திரங்களும் ஆர்சிபியை வாங்க போட்டி போட்ட சூழலில் தற்போது ஆர்சிபி அணியின் பங்குதாரராக ரன்பீர் கபூரும் இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆர்சிபி அணியின் 8% பங்குகளை ரன்பீர் கபூர் வாங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் சுமார் 350 கோடி ரூபாய் கொடுத்து 2% பங்குகளை ரொக்கமாக கொடுத்து ரன்பீர் கபூர் வாங்க இருப்பதாகவும் மீதமுள்ள 6% பங்குகளை ஈக்விட்டி ஷேர் என்ற முறையில் சுமார் 10 வருடங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராக ரன்பீர் கபூர் இருக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணி அதன் வெற்றி கொண்டாட்டத்தை பெங்களூர் சின்னசாமி மைதானத்தை போது நடந்த விபரீதங்கள் நாட்டை உலுக்க இருந்தன. இதன் பின் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் போட்டிகள் நடக்க வேண்டாமா என்ற குழப்பம் எடுத்த நிலையில் ஆர்சிபி அணி விற்கப் போவதாகவும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகின்றது. இந்நிலையில் ஷாருக் கானை அடுத்தபடியாக ஐபிஎல் அணியை வாங்க போகும் இரண்டாவது நடிகராக ராஜஸ்தான் ஆர்சிபி அணியின் பங்குதாரராக ரன்பீர் கபூர் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.